உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி கலந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தருடைய பந்தி இன்றைக்கு உண்டு. ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஜோமனுமா நல்ல தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை ஆராதனையில நீர் மகிமைப்படும், எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தரை ஆராதிக்கலாமா? பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நல்ல
ஆராதனை நேரத்தை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு கூட தேவ சமூகத்தில் சில நிமிஷங்கள் நம்ம பாடி துதித்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு சமீபமாக இருந்துச்சுன்னா எல்லா சூழ்நிலையும் மாறி போயிடும். ஆமென். இதுவரை துன்பத்தை பார்த்த நாட்கள் இருக்கலாம், இதுவரை தவிப்பை பார்த்த நாட்கள் இருக்கலாம். இந்த நல்ல மகிமையான ஆராதனை வேளையில நாங்கள் உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுறோம், உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் உங்க சார்பிலே இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். ஆர்ப்பரிக்க போகிறோம், எனக்கு தோல்வி இல்லை. ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால விடுதலையின் தேவன் கல்வாரி சிலுவையில எதிராயிருந்த எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர் கூட இருக்கிறபடினால சொல்ல போகிறோம், எனக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லை. சொல்லுங்களேன். அல்லேலூயா. வெற்றி உண்டு. இது வெற்றியின் நாள், இது விடுதலையின் நாள். ஆமென். சந்தோஷமா பாடுவோமா, ஆராதிப்போமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் இந்த நன்னாளிலே துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல அவரே துதிக்கு பாத்திரர், துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு கூட சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராக நிற்க முடியும்? ஆமென். பலத்தினால பராக்கிரமத்தினால முடியாததை எல்லாம் முடித்து காட்ட, தம்முடைய ஆவியினால செய்து முடிக்க கர்த்தர் நம்முடைய சார்பில் உண்டு. விசுவாசத்தோடு சொல்லலாமா, என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறபடினால ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நல்ல விசுவாசத்தோட பேசலாமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம். சந்தோஷமா சொல்லுவோம், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் அவர் கூட உண்டல்லவோ. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல விசுவாசத்தோட கரங்களை அசைத்து அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. நம்முடைய எல்லைகளிலே இனி துதியின் சத்தம், நம்முடைய எல்லைகளிலே இனி வெற்றியின் சத்தம். ஆமென். புலம்பல் இனி கேட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அழுகை இதனுடைய எல்லைகளிலே இல்லை. ஆமென். ஆனந்த களிப்பாக்கி ஆச்சரியப்படுத்துகிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தோட சொல்லுவோமா, என் கூடாரத்துல இனி கம்பீர சத்தம் தான். ஆமென். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று.
தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட சொல்லலாம். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அன்பின் கயிறுகளினால் எங்களை கட்டி இழுக்கிறவரே, ஓ எங்களை அரவணைத்து ஆறுதல் சொல்லுகிற நல்ல தெய்வமே, நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கிறீங்களப்பா, நன்றி என்று சொல்லுவோமா. உள்ளத்தின் ஆழத்திற்கு துன்ப வேளையில் கூப்பிட்ட போதெல்லாம் உருக்கமாய் இரக்கமாய் எங்களுக்கு பதில் தந்தவர் நீர் அல்லவாண்டு. ஓ நீர் வாழ்க, உடைய நாமம் வாழ்க. ஆமென். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறை சாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லையே, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று சந்தோஷமா சொல்லுவோம். ஓ அக்களிப்போம், அல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்திலே மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. பாதம் கல்லில் இடராமல் நம்மை காக்க அவர் வல்லவர். துன்பத்தை பார்த்த நாட்கள், தவிப்பை பார்த்த நாட்கள், இவைகளுக்கு பதிலாக ஓ மகிமையை, வல்லமையை, பலத்த ஆண்டவருடைய வாழ்விலே கட்டளையிட போகிறார். ஆமென். எதை அதட்ட வேண்டுமோ, எதை அடக்க வேண்டுமோ, ஆமென் சொல்லுங்க, அதை அவர் அடக்குவார், அதை அவர் அதட்டுவார். ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சொல்ல போகிற ஆண்டவரை பார்த்து, உம்மாலே எல்லாம் கூடும்,
ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கரடுமுரடான பாதையில் எல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும், கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும், கர்த்தருடைய கரம் நம்மை போஷிக்கும், கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும். ஆமென். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்ய வல்லவர் அல்லவா? எஸ் ஜீசஸ், thank you Lord. ஆமென். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்து, உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்நாள் வரை தாங்கினது, இந்நாள் வரை தப்புவித்தது உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்தினதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே. வா, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க தயவு. ஓ கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. எங்கள் பாதைகளில் எல்லாம் எங்கள் பாதங்களுக்கு காவல் வைத்தீரே ஆண்டவரே, சோர்வுகள் எங்களை ஆட்கொண்ட போதெல்லாம் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பித்தீரே ஆண்டவரே. உங்க கிருபை தானே, உங்க கிருபை தானே. அந்த கிருபை எண்ணி நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் பாதையில வெளிச்சமாய் வந்த தெய்வம் நீங்க, வார்த்தை அனுப்பி எங்களை தேற்றின தெய்வம் நீங்க. ஓ ஹalleluya. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே, வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே, உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை
இந்த நிமிஷம் வரைக்கும் ஓ தாங்கியதே. கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். கிருபையினால் எங்களை ரட்சித்தவரே நன்றி சொல்கிறோம். எங்களை ரட்சித்தது கிருபை, எங்களை மீட்டது கிருபை, எங்களை நடத்தினது கிருபை, எல்லாமே கிருபை தானே ஆண்டவரே. ஓ அந்த கிருபை எண்ணி ஓ ஹalleluya ஹalleluya. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. அந்த கிருபைக்காய், எங்களை நடத்தின கிருபைக்காய், எங்களை தப்புவித்த கிருபைக்காய் நன்றி சொல்லி உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். மேன்மை உள்ள அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க கிருபை இல்லைனா, உங்க தயவு இல்லைனா, எங்க துக்கத்துல நாங்க எப்போதும் அமிழ்ந்து போயிருப்போம் ஆண்டவரே. ஆனாலும் கிருபை உள்ளவர், மேன்மை உள்ளவர், மகிமை உள்ளவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நன்றி இயேசுவே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. You are worthy to praise. நீரே துதிக்கு பாத்திரர். உடைய உயர்ந்த நாமத்தை, மேன்மை உள்ள நாமத்தை பாடி புகழ்ந்து கொண்டாடி நாங்கள் சொல்கிறோம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசு ராஜாவே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவே, உம்மை போல, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. We lift up your holy name, Lord. இயேசுவே, இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே. என் நேசரே, உம்மை பாடிடுவே. இயேசுவே, உம்மை உயர்த்திடுவே. என் நேசரே, உம்மை பாடிடுவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கே ஆராதனை. ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதிக்க தகுதி உள்ளவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே,
இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வெற்றியின் நாளில் எங்களுக்கு அனுசாரியா இருந்து ஆண்டவரே எங்கள் பாதைகளில் எல்லாம் எங்களை பாதுகாத்து கடைசி வரைக்கும் வார்த்தைகளை எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். கனத்தை ஏற்றுக்கொள்ளுவீராக, மகிமையை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர் ஆல்பர்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு கம்யூனியன் என்று நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். தேசத்திற்காக ஜெபியுங்க, மிஷினரிகளுக்காக ஜெபியுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெபத்திற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்குறோம். பட் ரியலாக ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஜெபம் பண்ணுறது, இந்த டெய்லி மார்னிங் நம்ம கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சும்மா அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறது, ஒரு பிரச்சனைனா நம்ம ஜெபம் பண்ணுறது, அதை நம்ம குறிக்கலை. ரியலாக தேவ சமூகத்தில் நிறைய நம்ம மன்றாடி ஜெபிக்கிற காரியங்கள் இருக்கிறது. போராடி ஜெபிக்கிற வார்ஃபேர் ப்ரேயர், யுத்த ஜெபம், மன்றாட்டு ஜெபம், திறப்பின் வாசல் ஜெபம், விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம் நிறைய இருக்கு. ஆமென். பட் சண்டே சர்வீஸில் கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்கிறோம். பட் அதோடு நின்றாதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை நீங்கள் நல்லா பில்ட் பண்ணணும். யூ மஸ்ட் பில்ட் யோர் ப்ரேயர் லைஃப். ஆமென். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறது, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது, ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறது, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. எதையும் மிஸ் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டாக உங்கள் ப்ரேயர் லைஃப்பை வைத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவர்களுக்கு கேளுங்க. நாங்கள் லீடர்ஸாக இருந்தால் கூட வி ஆஸ்க் ஃபார் ப்ரேயர்ஸ். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பந்தி, கம்யூனியன், அது இயேசு சிலுவையில் செய்த காரியம். அது பழைய ஏற்பாட்டில் எப்படி செங்கடலை மக்கள் கடந்தார்களோ, அடிக்கடி பாருங்க சங்கீதத்திலலாம் செங்கடலை பிளந்தவரே, அந்த செங்கடல் பிளந்தது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட். அது போலதான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு எப்பயுமே அந்த கிராஸ், மறுபடியும் எல்லாம் பாருங்க, அந்த சிலுவை நிருபங்கள் எல்லாம் பாருங்க கிராஸ். பழைய ஏற்பாட்டில் எப்படி செங்கடல் கடக்கிற சம்பவமோ அது போல புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிராஸ் ஈவெண்ட். சிலுவை நல்லா தியானம் பண்ணுங்க. வெறும் ஈஸ்டர் வாரத்தில் மட்டும் பண்ணாதீங்க. இயேசுனுடைய பாடுகளை எப்பொழுதும் நினைவு கூறுங்க. டோன்ட் டேக் வாட் ஜீசஸ் டிட் ஆன் த கிராஸ் ஃபார் கிராண்டட். Don't get too familiar with the cross event. It cannot be taken lightly. நமக்காக விலைக்கிரயம் ஆண்டவர் செலுத்தினார். ஆமென். நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய தரித்திரத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய நோய்களுக்காக, வியாதிகளுக்காக. நீங்க 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை என்ற ஒரு பாடல். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும்.
காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில் நாதாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் பிரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். Thank you, Sam, for leading us in that song. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கிற நேரம், கைகளிலே நீங்கள் வைத்திருக்கிற அப்பங்களை ரசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அடையாள சின்னங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்திருங்க. தகப்பனே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நீர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நினைவு கூறுகிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை வருகிற வரைக்கும் இந்த செய்தியை
தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அழைப்பும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனால் விசேஷமாக இன்றைக்கு இந்த அப்பத்தையும் ரசத்தை கையில் வைத்திருக்கும் பொழுது மிஷினரிகளை நினைக்கிறோம், ஃப்ரண்ட்லைன் ஊழியக்காரர்களை நினைக்கிறோம், தரிசன தலைவர்களை நினைக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நாங்களும் இந்த உத்தரவாதத்தை, ஆண்டவரே எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நாங்கள் பிறருக்கும் ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் மட்டும் இந்த கம்யூனியன்ல கலந்து கொண்டு வேறு யாரையும் அழைக்காமல் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. எங்களோடு இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறோம். ஊழியத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கம்யூனியன் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க என்று கேட்கிறோம். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அவர்களும் நினைவு கூறுவார்களாக, அதே நேரத்தில் மற்றவர்களையும் பந்திக்கு அழைத்து வருவார்களாக. ஆண்டவரே, இந்த அப்பத்தை ரசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரத்தோடு புசித்து பாரம் பண்ணுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு தேவனுக்காக முழு மனதோடு செயல்படுதல், சர்விங் காட் ஹோல் ஹார்ட்டட்லி. 50% அல்ல, அரைகுறையாக அல்ல, ஏனோதானோ என்று அல்ல, அசதியாய் அல்ல, முழு மனதோடு கர்த்தரை சேவிக்கணும். சர்விங் காட் ஹோல் ஹார்ட்டட்லி, 100% ஆண்டவருக்காக விட்டுக் கொடுக்கிறது, முழு அர்ப்பணம். ஆமென். அந்த தலைப்பில் ஒரு செய்தியை கேட்க போறோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு பேசும். கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். முழு மனதோடு தேவனை சேவித்தல், serving God wholeheartedly. முழு மனதோடு தேவனை சேவித்தல். பைபிள்ல முழு மனதோடு ஆண்டவரை சேவித்த ஒரு மனிதன், ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தையே மையமாக வைத்து வாழ்நாள் முழுவதும் அந்த பாதையிலிருந்து விலகாமல் தன்னை காத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய எல்லா ஒழுக்கத்தையும் கடைபிடித்து அந்த வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொன்ன ஒரு மனிதன். By now you would have guessed who is that person. Yes, you guessed it right. Apostle Paul, அப்போஸ்தலனாகிய பவுல். அதாவது அவன் எதை செய்தாலும் அவன் ஒழுங்காக செய்தான், முழு மனதோடு செய்தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிற காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா முழு மும்மரமாக he was totally committed to it. அதாவது இயேசு உண்மையான தெய்வம் அல்ல, தன்னை மேசியா என்று அவர் தன்னை சொல்லியிருக்க கூடாது, அவர் மேசியா அல்ல என்று நினைத்த பவுல் அவரை மேசியா என்று ஏமாந்து நம்பி பின்பற்றுகிறவர்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அவன் தீவிரமாய் செயல்பட்டான். He had strong convictions and he stayed true to his convictions. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எதையுமே சின்சியரா செய்யறானே, இவனை சந்திப்போம், நமக்கு இவன் தேவை என்று தெரிந்து கொண்டதை போல நான் பார்க்கிறேன். God wants us to be wholeheartedly involved in the purpose that he has for us. நமக்காக அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து முழு மனதோடு அதுல டோட்டலா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அப்படித்தானே போட்டிருக்குது. உன் தேவனாகிய கர்த்தரை நீ எப்படி சேவிக்கணும்? If you look at Matthew 22, let us turn our Bibles to Matthew chapter 22.
அதுல பாருங்க 37ஆம் வசனம், Matthew 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. wholeheartedly, with all your mind, with all your might, with all your strength, with all that you have, love the Lord. Amen. So எதையும் நேர்த்தியாக, சிறப்பாக, முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். So we are going to examine the life of Paul. அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையில ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். I would like to highlight 3 characteristics of Paul. Obviously we can talk about many more than these 3. இந்த 3 காரியத்தை தவிர இன்னும் ஏராளமான காரியத்தை நிச்சயமாக நாம் பேசலாம். பட் I'm just going to share with you 3 things. பவுலனுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு 3 காரியங்கள், அப்படிப்பட்ட நபர்களாக நாமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நமக்கு உரிய அப்பியாச வார்த்தைகளாக, அப்ளிகேஷன் ட்ரூத்தாக நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். ஆனால் பவுலனுடைய வாழ்க்கைக்குள்ள போகிறதற்கு முன்னதாக, before we go into Paul's life, I want you to look at a person in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரை நான் முன்னுதாரணமாக காட்டி, அதற்கு பிறகு பவுலனுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் காலேப் என்ற ஒருவன், யோசுவா காலேப் ஆகிய இருவரும் அந்த 12 வேவுக்காரர்களில் 2 வேவுக்காரர்களாக வித்தியாசமான ஒரு பார்வையோடு வந்து ஃபீட்பேக் கொடுத்த 2 பேர். ஆனால் மெஜாரிட்டி 10 பேர் வேறு விதமாக சொன்னபடியினாலே அவர்களுடைய கருத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு பயந்து போய் அந்த பிராமிஸ்குள்ள நுழைய முடியாமல் போனார்கள். அந்த 2 பேர்ல ஒருவன் காலேப். காலேபை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 3 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். லெட் மீ ஷோ யூ 3 verses. 3 வார்த்தைகள், 3 வசனங்கள். ஒன்று, அவனே தன்னை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி. 2வது, மோசே யோசுவாவை குறித்து காலேபை குறித்து சொல்லுகிற ஒரு சாட்சி. 3வது, தேவன் காலேபை குறித்து சொல்லுகிற சாட்சி. முதலாவது பார்க்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Joshua chapter 14 and verse 8. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். I followed the Lord wholeheartedly என்று ஆங்கில பைபிள் இருக்கும். முழு மனதோடு நான் தேவனை பின்பற்றினேன். இது காலேப் தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி. அடுத்த வசனம், 9ஆம் வசனம். ஆண்டவர், இந்த இடத்துல ஆண்டவருடைய சாட்சி பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்ப மோசேயின் சாட்சி. யோசுவா 14:9. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால்
உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டான். மோசே சாட்சி கொடுக்கிறான், நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால். In Joshua chapter 14 and verse 8, Caleb testifies about himself. And in Joshua chapter 14 and verse 9, Moses testifies about Caleb. Now let us see God's own testimony. ஆண்டவருடைய சாட்சியை பார்க்கலாம். நீங்கள் என்னாகமம் 14 அதிகாரம் 24 வசனம், Numbers chapter 14 and verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும், வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். God is testifying, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், he followed me wholeheartedly. யோசுவா 10 அதிகாரம் 8 வசனத்துல காலேப் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோசுவா 10 அதிகாரம் 9 வசனத்துல மோசே சாட்சி கொடுக்கிறார் காலேபை குறித்து. எண்ணாகமம் 14 அதிகாரம் 24 வசனத்துல ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆவியை உடையவன், மற்றவர்களைப் போல அல்ல. He was distinctly different and he followed the Lord wholeheartedly. முழு மனதோடு. அப்ப முழு மனதோடு தேவனை சேவித்தல், serving the Lord wholeheartedly is the title of this sermon today. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற பிரசங்கத்தின் தலைப்பு ஆண்டவரை முழு மனதோடு சேவித்தல். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவன் தான் பவுல். wholeheartedly he served the Lord and he finished the race. Now, 3 distinct character highlights or அவனுடைய லைஃப்ல இருந்த 3 முக்கியமான அம்சங்கள் நாம் இன்ஸ்பயர் ஆவதற்கு, நாமும் அந்த காரியத்திலே கவனமாக இருப்பதற்கு பைபிள் கேரக்டர்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்ஃபேக்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள். வேற யாருமே இவ்வளவு தைரியமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நாட் ஜஸ்ட் ஒன்ஸ் பட் he repeats himself. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 வசனம், 1 Corinthians chapter 11 and verse 1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். Even as I follow Christ, follow me. எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாருங்க, எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் பாருங்க. We are called to be Christ-like. நாம் இயேசுவை போல இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு ஊழியன், நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார் பாருங்கள். ஆனால் அதே வசனத்துல நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. That is the confidence that he had. I wholeheartedly followed God. அங்கே பழைய ஏற்பாட்டுல காலேப் சாட்சி கொடுத்தது போல இங்கே பவுல் அவன் முழு மனதோடு தேவனை சேவிக்கிறதை அறிந்திருந்தான். ஆகவே மிக தைரியமாய் என்னை போல ஆகுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். நீங்கள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16 வசனம் எடுத்து வாசிக்க வேண்டாம்.
எழுதி கொள்ளுங்கள். கலாத்தியர் 4 அதிகாரம் 12 வசனம், பிலிப்பியர் 3 அதிகாரம் 17 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம், 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 7-9 வசனங்கள், 1 Corinthians 4:16, Galatians 4:12, Philippians 3:17, 1 Thessalonians chapter 1 verse 6, 2 Thessalonians chapter 3 verse 7 and 9. இந்த வசனங்களிலே என்னத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள்? பவுல் என்னை பின்பற்றுபவர்களாய் இருங்கள் என்று தைரியமாய் சொல்லுகிறதான வேத பகுதிகள். இன்ஃபேக்ட் அவனுடைய டிசைபிளாக இருக்கிற தீமோத்தேயுவுக்கு அவன் சொல்லுகிறான், நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. You must be an example to the believers. 1 தீமோத்தேயு 4:12, 1 Timothy chapter 4 verse 12. Paul is encouraging Timothy to be an example for believers, to be a model for believers. Amen. Wholeheartedly, Caleb followed God. Wholeheartedly, முழுமனதோடு தேவனை பின்பற்றின ஒரு புதிய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு மனிதன். 3 காரியங்கள். முதலாவது, தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல். 2வது, தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல். 3வது, தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல். தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல், தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல். Touched by his divine presence, filled by his divine grace, served with his divine vision. Divine presence, divine grace, divine vision. தெய்வீக பிரசன்னம், தெய்வீக கிருபை, தெய்வீக தரிசனம். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். Let us look at each of these 3 individually. தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல், one who was touched by his divine presence. அவனுடைய ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அந்த வானத்திலிருந்து ஒரு ஒளி, வானத்திலிருந்து ஒரு சத்தம், நேரடியாக தேவனே அவனை சந்தித்து அவனை ரட்சிக்கிறார். He was touched by his divine presence. இப்ப இந்த ரட்சிக்கப்பட்ட பவுல் அவன் தமஸ்குவுக்கு போகிறான். அங்கே போகும்படி அங்கே அவனுக்கு சொல்லப்படும் என்று தரிசனத்திலே தோன்றின ஆண்டவர் பேசிவிட்டார். இப்பொழுது அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டதற்கு, நீ பட்டணத்திற்குள்ளே போ, உனக்கு சொல்லப்படும் என்று சொன்ன தேவன் இப்பொழுது அனனியாவை சந்திக்கிறார். அனனியாவினிடத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். வசனம் 11, Acts chapter 9 and verse 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய், அனனியா கிட்ட சொல்றாரு ஆண்டவர், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ரட்சிக்கப்பட்ட உடனே யாரு சாட்சி கொடுக்கிறா பாருங்க. பவுலனுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து, பவுலனுடைய அந்த ஜெப ஒழுக்கத்தை குறித்து, பவுல் ஜெபிக்கிறதை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறது? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
தேவ சமூகத்திலே ரட்சிக்கப்பட்ட பவுல் அடிக்கடி தேவ சமூகத்திலே இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்தியோகியா சபையில லீடர்ஸ் எல்லாரும் கூடி உபவாசித்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். பாருங்க, அங்க தேவ சமூகத்திலே இருக்கிறதான பவுல் மிஷனரி ஊழியத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது, இரவு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனமாகிறார். மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து உதவி கேட்கிற ஒரு காட்சியை பார்க்கிறார். பாருங்க, தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு பவுல் தனது நிருபங்களிலே அதிகமாக ஜெபத்தை குறித்து எழுதுகிறதை நீங்கள் பார்க்கலாம். You will read lots and lots of prayers and exhortation to pray in the writings of Paul. பவுலனுடைய நிருபங்களிலே அவன் ஜெபிக்கிறதை குறித்தும், அவன் எதை சொல்லி ஜெபிக்கிறான் விசுவாசிகளுக்காக என்றும், அவன் விசுவாசிகளை ஜெபிக்க ஊக்குவிக்கிறதையும், எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையும் மிக அழகாக அடிக்கடி அவனது நிருபங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அவர் சமூகத்தில் என்ன நடக்கும்? In his presence what happens? In his presence, அவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணோட்டம் மாறும். அவருடைய சமூகத்தில் நிறைய காரியங்கள் நடக்கும். பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அவர் சமூகத்தில் நமக்கு ஆனந்தம் உண்டு. அவர் சமூகத்தில் நமக்கு ஆத்ம பாரம் உண்டு. அவர் சமூகத்தில் நம்முடைய ஜீவியம் மாறும். ஏசாயா தேவ சமூகத்திலே மாறினான். யாக்கோபு தேவ சமூகத்திலே மாறினான். சவுல் ஒரே சந்திப்பிலே மாறினான். சகேயு ஒரே சந்திப்பிலே மாறினான். சமாரியா ஸ்திரீ ஒரே சந்திப்பிலே மாறினாள். His presence will leave us changed and our perspectives will change. நம்முடைய கண்ணோட்டம் மாறும். நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று கேட்டவன் பிலிப்பு சொல்கிறான், வந்து பார். அங்க தேவ சமூகத்திற்கு வந்த பொழுது அவனுக்கு இயேசு யார் என்பது வெளிப்பட்டு விட்டது. கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. In his presence our perspective will change. ஒரே சந்திப்பில பவுலுக்கு இயேசு யார் என்ற வெளிப்பாடு வந்து விட்டது. இப்பொழுது அவருடைய கண்ணோட்டம் மாறிவிட்டது. His perspective changed. Character change. யாக்கோபுக்கு வேல்யூ சேஞ்ச். சகேயுவுக்கு லைஃப் சேஞ்ச். சமாரியா ஸ்திரீக்கு. ஒரு மனிதன் தேவனை சந்திக்கும் பொழுது மாற்றங்கள் உண்டாகும். தேவ சமூகத்திலே தெய்வ பிரசன்னத்திலே தொடப்பட்ட பவுல் touched by his divine presence. ஆமென். தேவ சமூகம் வேதத்தில் ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு ஜெபிக்கிறதற்கு அல்லது இயேசு தேவகுமாரனுக்கு ஜெபிக்கிறதற்கு நேரம் உண்டு என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 வருஷத்துல ஆசியா கண்டம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு காரணமாக, காஸ்பல் அறிவிக்கிறதற்கு காரணமாக இருந்தவன், டெய்லி டீச் பண்ணினவன், அவனுக்கு ஜெபிக்கிறதற்கு நேரம் இருக்கிறது என்றால், நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவது சரியல்ல. God has time to listen. Do you have time to pray? இப்படி ஒரு வாக்கியத்தை நான் ஒரு கெஸ்ட் ரூம்ல பார்த்தேன். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சபையிலே உள்ள கூட்டத்திலே பேசுவதற்காக போகும் பொழுது என்ன அந்த கெஸ்ட் ரூம்ல போட்டிருந்தாங்க. அங்க இந்த வால் ஹேங்கர் இருந்தது. God has time to listen. Do you have time to pray? ஆண்டவருக்கு உன் ஜெபத்தை கேட்பதற்கு நேரம் இருக்கிறது. உனக்கு ஜெபிக்கிறதற்கு நேரம் இருக்கிறதா? இன்னொரு இடத்துல பார்த்தேன், more prayer more power, less prayer less power.
நோ பிரேயர், நோ பவர். அதிக ஜெபம், அதிக வல்லமை, குறைந்த ஜெபம், குறைந்த வல்லமை. ஜெபமே இல்லை, வல்லமையே இல்லை. இன்னொரு இடத்துல பார்த்தேன், இஃப் யூ ஒர்க் யூ ஒர்க், இஃப் யூ ப்ரே காட் ஒர்க்ஸ். நீங்கள் வேலை செய்தால் நீங்கள் தான் வேலை செய்யணும், நீங்கள் ஜெபித்தால் தேவன் வேலை செய்வார். தைரியமாய் கிருபாசனத்தண்டை வரலாம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே. எபிரேயர் 4:16, Hebrews 4:16 says, we can boldly enter the throne of grace any time. எப்பொழுதும் போகலாம். மலேசியாவில் ராஜா என்று ஒருவர் உண்டு, பிரதம மந்திரின்னு ஒருவர் உண்டு. அவங்களுக்கு பிரசிடென்ட் கிடையாது, ஆனா ராஜா, கிங் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சுல்தான் உண்டு, முழு தேசத்திற்கு ஒரு ராஜா உண்டு. எப்படி மாநிலத்திற்கு நமக்கு கவர்னர் இருக்கிறாங்களோ அதுபோல அவர்களுக்கு சுல்தான், அவர்களுக்கு நமக்கு பிரசிடென்ட் என்று இருக்கிறது போல ராஜா. அந்த ராஜாவுக்கு மலாய் மொழியில உள்ள வார்த்தை ஆகோங். ராஜா ஆகோங். இப்ப மலேசியா நாட்டினுடைய ஆகோங் அவருடைய பிறந்த நாள் அல்லது வருஷத்துல இன்னொரு 2 நாள், விசேஷமான 2-3 நாட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் ஹவுஸ். ஓப்பன் ஹவுஸ்னா ராஜாவுடைய வீடு திறந்திருக்கும், குடிமக்கள் அவரை போய் பார்க்க போகலாம். ஆனால் பெரிய கியூ இருக்கும், எல்லாரையும் பார்க்க முடியாது. பட் அந்த ஒரு நாள் அவரால் முடிந்த அளவிற்கு ஆட்களை பார்ப்பார். அவர்கள் போய் போட்டோ எடுத்துக் கொள்ளுவாங்க, அவரை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை பேசிவிட்டு வருவார்கள். சோ அது ஓப்பன் ஹவுஸ். ரூமா புக்கா, புக்கானா திறந்திருக்கு மலாய் மொழி, மலேசியாவில் ரூமா வீடு. ஆகோங்குடைய வீடு புக்கா ஓப்பன். மற்ற நாள்லாம் துத்தோப், மற்ற நாள்லாம் மூடி இருக்கு. I'm using Malay words here. அது பெரிய ஒரு பேச்சா இருக்கும். ஓப்பன் ஹவுஸ், ஓப்பன் ஹவுஸ், ஆகோங்குடைய வீடு திறந்திருக்கு, ஆகோங்குடைய வீடு திறந்திருக்கு, ராஜாவுடைய வீடு திறந்திருக்கு, போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றது ஆகோங்கெல்லாம் ஆகோம், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவரு வருஷத்துல 3 நாள் இல்ல, வருஷத்துல 1 நாள் இல்ல. இந்த ராஜாதி ராஜாவினுடைய வீடு, சமூகம் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. We can boldly enter the throne of grace in times of need. நமக்கு தேவை உள்ள நேரத்தில் ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை பெறுவதற்கு, இரக்கத்தை பெறுவதற்கு தைரியமாய், பயந்து போய் அல்ல, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரலாம். We can enter the throne of grace. ஆமென். தேவ சமூகம், தேவ பிரசன்னம். ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது கூட பாருங்க, பாடல் பாடணும், ஆராதிக்கணும், தேவ சமூகம் வேணும். அப்படித்தானே இருந்தார் பவுல். ஆமென். Praise God. He was someone who was touched by his divine presence. தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல். இரண்டாவது, number 2, he was someone who was filled by his divine grace. தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல். Paul was someone who had grace over his life. கிருபை. கிருபையை குறித்து அதிகமா பேசுகிற ஒரு நபர் பைபிள்ல பவுல். ஒரு நபர் யாராக இருக்கிறார்கள் என்றால், you or me, I am who I am by these 4 things. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் இந்த 4 காரியத்தினால்தான். I am who I am by birth, I am who I am by training, I am who I am by experience, and I am who I am
by the grace of God. நான் யாராக இருக்கிறேன்? ஒரு நபரை நீங்கள் பார்த்தால் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் 4 காரியம். ஒன்று, அவருடைய பிறப்பு. See, I am a Tamilian by birth. முதலாவது birth. இரண்டாவது training. I can speak Tamil. I can speak English. நான் ஆங்கிலம் பேச முடியும், நான் தமிழ் பேச முடியும். Why? Training. I am who I am by training. I am who I am by experience. நான் யாராக இருக்கிறேன் என்றால் என்னுடைய அனுபவம். I can do certain things because of my experience. And finally, you are who you are by the grace of God. What God has graced you with. Amen. இங்க பாருங்க, பவுலுக்கு நல்ல பிறப்பு, நல்ல பேக்ரவுண்ட். யூதனுக்கு யூதன், ரோமன் சிட்டிசன். கமாலியல் பாதபடியில ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், பர்த், ட்ரைனிங், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. யாருக்கு? பவுலுக்கு. Paul had all these 3 things, but there was no grace of God. அந்த 3 மட்டும்தான் இருந்துச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக. And he was a good murderer. ஒரு நல்ல ஒரு கொலைகாரனாக இருந்தான். அது பவுலுக்கு தெரியும். எனக்கு பிறப்பு, பயிற்சி, அனுபவம் இதெல்லாம் என்ன எங்கேயுமே கொண்டு போகல, என்ன ஒரு கொலைகாரனா வச்சிருந்துச்சு. ஆகவே தேவக்கிருபை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யாராக இருக்கிறேன் என்பது விளங்குகிறது. உண்மையாக என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்குள்ள வருகிறேன். ஆகவேதான் அடிக்கடி அவரு கிருபையை குறித்து, நான் சென்னை பாஷையில சொல்லணும்னா, பீத்துன்னு பீத்துவார். Paul literally brags about the grace of God in his epistles. He so freely and so repeatedly and so emphatically speaks about the grace of God. பாருங்க, நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், கிரியையினாலே அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு அது கிரியையினால் உண்டானது அல்ல, கிருபையினாலே என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். Ephesians chapter 2 verse 8 and 9. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. He says salvation is not by works. Salvation is by grace. கிருபையினால ரட்சிப்பு, கிருபையினால ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, எனக்கு பிடித்தமான ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Corinthians chapter 9 verse 8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். And God is able to make all grace abound to you, so that in all things, at all times, you may abound in every good work. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to make all grace abound to you, so that in all things at all times you may abound in every good work. So graceல you will abound. கிருபையில பெருகுவீர்கள், கிருபையில பெருகுவீர்கள். You will abound in grace. நீங்கள் கிருபையிலே பெருகுவீர்கள். பாருங்க, கிருபையை குறித்து அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெனடிக்ஷன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு,
ஆவியானவர் சிநேகம். பெனடிக்ஷன்ல தேவனுடைய கிருபையை குறித்து சொல்லப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் என்னுடைய ஊழிய பாதையில கிருபை உள்ள மனிதர்களை பார்த்திருக்கிறேன். படிப்பு இருக்காது, பின்னணி இருக்காது, ஆனால் தேவ கிருபை, the grace of God, the grace of God. 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரை விட அதிகமா உழைச்சேன், ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபை. I labored more than others, Paul says in 1 Corinthians 15:10. But very quickly he says, it's not him, it is the grace of God. ரட்சிக்கும் கிருபை என்று ஒன்று உண்டு. அது நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பலப்படுத்தும் கிருபை, சேவிங் கிரேஸ், எபேசியர் 2:8-9. அதற்கு பிறகு enabling grace, ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்வதற்கு prescriptive grace, பாவம் செய்யாமல் இருக்க கிருபை, or rather preventive grace, பாவம் செய்யாமல் இருப்பதற்கு. அப்புறம் prescriptive grace, தடுமாறி தத்தளித்து விழுந்து விட்டால் தூக்கி எடுக்கிற கிருபை, தடுத்து நிறுத்தும் கிருபை, preventive grace, தூக்கி நிறுத்தும் கிருபை, prescriptive grace, power grace, தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் கொடுக்கிற உன்னத பலன், விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன், பிலிப்பியர் 2:13. கிருபை, கிரேஸ். படிக்காத எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று, ஆண்டவருடைய கிருபைகளை பெற்று அவர்கள் ஊழியத்திலே பிரகாசிக்கிறார்கள். ஆமென். We need the grace of God. We need the grace of God. கலாத்தியர் 2:8-9. Galatians chapter 2 verse 8 and 9. பவுல் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான், புதிய ஏற்பாட்டு தூண்களாய் விளங்கின மூவர், the three who are considered the pillars of the New Testament church, Peter, James and John, they did not recognize us to start with. எங்களை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ எங்கள் மேல் இருக்கிற கிருபையை கண்டபொழுது, when they saw the evidence of the grace of God in our lives, they gave us the right hand of fellowship. எங்களுக்கு வலது கரத்தின் ஐக்கியத்தை கொடுத்தார்கள், ரெகக்னைஸ் பண்ணினார்கள். தேவ கிருபையே எங்களிலே இருக்கிறதை அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள், மூப்பர்கள் பார்த்தார்கள். இளம் ஊழியனே கவனி, நீ எழும்பி வரும் பொழுது உன் மேல இருக்கிற கிருபையை மூத்த ஊழியன் காண வேண்டும். Grace of God. Hallelujah. எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது? தாழ்த்துங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தைரியமாய் கிருபாசன தண்டையில் வாருங்கள். ஆமென். கர்த்தரை மேய்ப்பராய் கொள்ளுங்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு கிருபை, தாழ்த்துகிறவனுக்கு கிருபை, கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவனுக்கு கிருபை, அவருடைய சமூகத்தில் கிருபாசன தண்டை வருகிறவனுக்கு கிருபை. ஆமென். Paul was touched by his divine presence. Paul was filled by his divine grace. 1998 ஜூலை, 1998 ஜூலை, பாட்னாவிலே வைத்து பீகார் கன்சல்டேஷன் ஒன்று நடக்கிறது. நான் போயிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை, ஆதங்கம். தமிழ்நாட்டிலே உள்ள சபைகள் இன்னமும் மிஷனரிஸை அனுப்பணும் வட இந்தியாவிற்கு. அதற்கு நாம் ஒரு கிரியாவுக்கியாக, ஒரு கேட்டலிஸ்டாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆகவே அந்த உற்சாகத்தில் 1998 ஜூன் 21 சிங்கப்பூர் தேசத்தை விட்டு திரும்பி இந்தியாவிற்கு வருகிறோம். 1998 ஜூன் 21. 1998 வந்த ஒரே மாதத்தில், ஜூலையில்
கன்சல்டேஷன் பீகார்ல நடக்கிறது. அந்த கன்சல்டேஷன்ல போய் அட்டன் பண்ணிட்டு ஜெம்ஸ்ல உள்ள ஒரு மூத்த மிஷனரி அண்ணன் குணசேகர், மதுபனி என்ற இடத்துல ஊழியம் செய்கிறதான அந்த குணசேகர் என்ற அண்ணன், அவர்களோடு கூட ரொம்ப நேரம் பேசிக்கொண்டே இருந்தோம். அப்ப நான் கேட்டேன், அண்ணா எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? அவர்கள் அப்பொழுதே ஒரு 20-25 வருஷம் வட இந்தியாவிலே மிஷனரியாக இருந்த அனுபவம், மூத்த ஊழியர் ஜெம்ஸ்ல. அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், அண்ணே சவுத் இந்தியாவில இருந்து நார்த் இந்தியாவுக்கு மிஷனரிகளை மொபிலைஸ் பண்ணணும்னா எப்படிப்பட்ட ஆட்கள் மிஷன் ஃபீல்டுக்கு தேவை? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டூ யூ நீட் ஆஸ் மிஷனரிஸ்? நான் கேட்கிறேன், அவங்க 10th படிச்சிருக்கணுமா, 12th படிச்சிருக்கணுமா, இல்லை டிகிரி படிச்சிருக்கணுமா? எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும்? அடுத்து அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா, அவங்களுக்கு வேற என்ன ஸ்கில்ஸ், வேற என்ன காரியங்கள் தெரிந்திருக்கணும், தியாலஜிக்கல் எஜுகேஷன் அவசியமா? இப்படியெல்லாம் நான் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் குணசேகர் அண்ணன். அதுக்கப்புறம் சொல்றாங்க, பிரதர், நீங்க சொல்ற எல்லா காரியமும் இருந்தாலும் தேவ கரம் அவங்க மேல இருக்கா? தேவ கிருபை அவர்கள் மேல இருக்கா? அது இல்லைனா நீங்க சொன்ன எல்லாம் இருந்தாலும் அவர்கள் பிரயோஜனமாய் இருக்க மாட்டார்கள், நிலைத்திருக்க மாட்டார்கள், கனி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நீங்க சொன்ன எந்த காரியமும் இல்லாமல் தேவ கிருபை அவர்கள் மேலே இருந்தால், if they have the grace of God, if they have the grace of God, then they will be very useful. அதனால படிப்பு, மற்ற அனுபவங்கள், மொழி தெரிந்திருக்கிற காரியங்கள் இதெல்லாம் பிரயோஜனப்படும். ஆனால் தேவன் கிருபையை கொடுக்காமல், தேவனுடைய கரம் அந்த நபர் மேலே இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. I thought that is a pretty strong and clear and godly and right perspective counsel. I was blessed by that. நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இப்பையும் 25 ஆண்டுகள் ஆகியும் இந்த மிஷனரி ஊழியத்தில் கரெக்டா நாங்கள் யோசிக்கிற விஷயம், எப்பொழுதும் கவனத்தில் கொள்ளுகிற விஷயம், கிருபை இருக்கிறதா, கர்த்தருடைய கரம் இருக்கிறதா, is there the grace of God? நம்ம இருக்கிறது தேவ கிருபை, நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. The fact that we remain is because of his grace. என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் லேட் டாக்டர் நீல் பேட்டர்சன் அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட், who am I except what God has made me to be? What do I have except what God has given it to me? And what can I do except what God has enabled me to do? என்னுடைய வேதாகம கல்லூரி முதல்வர், காலம் சென்ற டாக்டர் நீல் பேட்டர்சன் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நான் யாராக இருக்கிறேன் என்றால் தேவன் என்னை யாராக உருவாக்கி வைத்திருக்கிறாரோ அந்த நபராகத்தான். என்னிடத்துல என்ன இருக்கிறது என்றால் தேவன் எனக்கு கொடுத்த காரியத்தின் அடிப்படையில் தான். எனக்கு எதையாகிலும் செய்ய முடியும் என்றால் அது நான் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலே. இது ரைட் பெர்ஸ்பெக்டிவ். ஆமேன். இதுதான் ட்ரூத்தும் கூட. ஆமேன். ஹல்லேலூயா. நித்திய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்தில் நான் ஈடுபட வேண்டும் என்றால் தேவ கிருபை நமக்கு தேவை. தெய்வீக பிரசன்னத்தினால் தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினால் நிரப்பப்பட்ட பவுல், touched by his divine presence, served with his or filled with his divine grace. மூன்றாவது, served with his divine vision. தெய்வீக தரிசனத்தோடு ஊழியம் செய்தார்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஊழிய அழைப்பு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அழைப்புக்குள் ஒரு அழைப்பு என்று சொல்லக்கூடிய மிஷனரி அழைப்பு. கால் within a call, general call, now specific call. It's a missionary call here for Paul. Acts chapter 13, Acts chapter 9, ministry call. Acts chapter 13, missionary call. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா Acts chapter 16, Macedonian call. Specific guidance, general call, specific call, specific guidance. பொதுவான அழைப்பு, குறிப்பான அழைப்பு, குறிப்பான வழிநடத்துதல். இதையெல்லாம் பெற்று பவுல் ஊழியம் செய்கிறார். ஆமென். எனக்கே ஆண்டவர் 1988 பொதுவான அழைப்பை எனக்கு கொடுத்தார். 1998ஆம் ஆண்டு எனக்கு குறிப்பான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் நான் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்ல முடியும். ஒரு ஸ்பெசிபிக் கைடன்ஸோட கூட கர்த்தர் நடத்துகிறார். இப்படி பவுல் நடத்தப்பட்டதனால்தான் அவன் அகிரிப்பா ராஜா முன்பதாக, ஒரு அதிகாரி முன்பதாக விசாரணையின் போது அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. I am not disobedient to the heavenly vision. பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்ல முடிந்தது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அவனுக்கு அந்த லக்கு என்னன்னு தெரியும். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன், நான் விசுவாசிக்கிறேன் பவுல் என்று, ஆனால் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் என்றே நான் சொல்லுகிறேன். அவன் சொல்லுகிறான், நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். Let us run the race that is set for us. உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிரு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Revelation 3:11. Let no man take your crown. Hebrews 12 verse 1. Run the race that is set for you. எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். ஆண்டவர் எப்படி பவுலுக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஊழிய அழைப்பை கொடுத்தாரோ, 13ஆம் அதிகாரத்துல மிஷனரி அழைப்பை கொடுத்தாரோ, 16ஆம் அதிகாரத்துல மகதோனியா அழைப்பை கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் பொதுவான அழைப்பு, குறிப்பான அழைப்பு, தெளிவான வழிநடத்துதல் என்பதை அவர் கொடுக்க அவர் விரும்புகிறார். God wants to give specific guidance. ஒரு பட்டணத்திலே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். பவுல கல்லெறிந்து அவனை அடித்து செத்துட்டான் நினைச்சு அவனை தரதரன இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில தூக்கி எறிந்தார்கள். அவனுக்கு அந்த கோமா ஸ்டேஜில் இருந்து தெளிந்து அவன் எழுந்து மறுபடியும் அதே ஊருக்குள்ள போகிறான். பட்டணந்தோறும் அவனுக்கு பல உபத்திரவங்கள் இருந்தது. பல நெருக்கத்தின் பாதையில கடந்து போனான். எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்டு, சீஷர்களால் எச்சரிக்கப்பட்டு, அநேகரால் எச்சரிக்கப்பட்டும் அவன் பயப்படாமல் அவன் எருசலேமுக்கு போகிறான். கைது செய்யப்படுவேன் என்று அறிந்தும் அழைப்பு சௌகரியத்தை பேஸ் பண்ணி அல்ல, கன்விக்ஷன் பேஸ் பண்ணி, கன்வீனியன்ஸ் பேஸ் பண்ணி அல்ல, தேவனுடைய வழிநடத்துதலோடு கூட ஊழியம் செய்தான். பவுல் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார், அதே போல பேதுரு கொர்நேலிய வீட்டுக்கு போ. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது நமக்கு புரியாது, அது நமக்கு பிடிக்காது, நமக்கு அது உடன்பாடா இருக்காது. ஆனாலும் தேவ சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டால், பிடித்ததோ பிடிக்கலையோ, விருப்பமோ விருப்பம் இல்லையோ, இதுதான் ஆண்டவர் சித்தம்னு தெரிஞ்சிட்டா நம்முடைய சுயத்திற்கு செத்து ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லி, இரத்த குழாய் வெடித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சரண்டர் பண்ணி ஊழியத்தை செய்யணும்.
சொந்த மகனை பலிபீடத்துல கொண்டு வா என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். விட்டு கொடுத்தான். கர்த்தர் சொன்னார், நீ ஆமேன் பாஸ் பண்ணிட்டப்பா டெஸ்ட்ல, ஆமேன் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க சொல்றாரு. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்தை நாம் அறிந்து நாம் ஓட வேண்டும். ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. Paul enjoyed God's guidance right through his life and ministry. Since conversion, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய வழிநடத்துதலை அனுபவித்த ஒரு தேவ மனிதன். தரிசனத்தோடு ஊழியம் செய்த பவுல், தெய்வீக பிரசன்னத்தினாலே தொடப்பட்ட பவுல், தெய்வீக கிருபையினாலே நிரப்பப்பட்ட பவுல். ஆமேன். நல்ல கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவரே அதே போல நானும் இருக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. லார்ட், ஐ மஸ்ட் ஆல்சோ பி லைக் தட். நானும் அது போல இருக்கணும், முழு மனதோடு உம்மை சேவிக்கணும். ஆமேன். Praise God. Serving God wholeheartedly. Do whatever you are doing wholeheartedly. முழு மனதோடு செய்றீங்களா? எதையும் நீங்க செய்யும் பொழுது நீங்கள் முழு நேர ஊழியராக இருந்தால் சின்சியரா முழு மனதோடு தேவனுக்கு சேவை செய்யுங்கள். நீங்க ஒரு மாணவரா பைபிள் காலேஜில் ஊழியத்தின் பாதையில do it wholeheartedly. ஒரு கேர்சல் லீடரா நீங்க சர்ச்சில் do it wholeheartedly. Are you a believer in a church? Do whatever you do wholeheartedly. ஆமென். இதை ஒருவேளை ரட்சிக்கப்படாத இயேசுவை அறியாத நபர் கேட்டுக்கொண்டிருந்தால், come on, come to Jesus wholeheartedly. Give your heart wholeheartedly to him. முழுமையா ஆண்டவர் கொடுத்துருங்க. God gave his best, his only begotten son, for you and for me. எனக்காக உங்களுக்காக ஒரே பேரான குமாரனை தேவன் தந்தார். அதே போல give it all. Amen. Be touched by his divine presence. Let it be a daily experience. தேவ பிரசன்னத்தினால தொடப்படுங்க. இது ஒரு அன்றாட அனுபவமாக இருக்கட்டும். Be filled by his divine grace. தேவன் கொடுக்கிற பலப்படுத்தும் கிருபை is enabling grace. Receive it. Be faithful to his divine vision and call. தேவன் கொடுத்த அழைப்புக்கு உண்மையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. காலேப் முழு மனதோடு தேவனை சேவித்தான் என்று அவன் சாட்சி சொன்னான். மோசே சாட்சி சொன்னார். தேவன் சாட்சி சொன்னார். என்னை குறித்து உங்களை குறித்து நாமே முதலாவது சொல்ல முடியுமா? இரண்டாவது நமக்கு மேல உள்ள லீடர்ஸ் சொல்ல முடியுமா? தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? முழு மனதோடு நான் தேவனை சேவிக்கிறேன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க, இந்த காரியத்தை முழு மனதோடு செய்யணும்னா கான்சென்ட்ரேஷன் வேணும், கான்ஸ்டன்சி இருக்கணும், கம்ப்ளீஷன் இருக்கணும். 3 காரியம் சொன்னேன். If you want to wholeheartedly do something, there must be concentration. There must be that constancy. There must be that completion. தமிழ்ல சொல்றேன். அதாவது இந்த முழு மனதோடு எதையும் நீங்க செய்யணும்னா முதலாவது கவனம் தேவை. கவனம், ஃபோக்கஸ் தேவை, கான்சென்ட்ரேஷன். எதையும் கவனத்தோடு செய்யணும். எதையும் நம்முடைய முழு மனதை செலுத்தி செய்யணும். முழு இருதயத்தோடு செய்யணும். கான்சென்ட்ரேஷன். நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய ஒரு சாபமே அதுதான். மக்கள் எதையும் ஒரு சீரியஸா எடுத்து செய்யறதில்லை, எல்லாவற்றையும் விளையாட்டாகவே செய்யறது. கான்சென்ட்ரேஷன், கான்ஸ்டன்சி. எதையும் ஆரம்பித்தால் அதை விட்டுறக்கூடாது. ஆர் கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து இங்க பாருங்க, 25 வருஷமா வட இந்தியா வட இந்தியா வட இந்தியா.
எந்த ஒரு டீச்சிங்கா இருந்தாலும் 25 years செல் குரூப்னா செல் குரூப், கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிவைவல்னா ரிவைவல், பிரேயர்னா பிரேயர், கன்சிஸ்டன்சி, கான்சென்ட்ரேஷன், கம்ப்ளீஷன், எடுத்ததை முடிக்கணும், அறகுறையை விட்டுட்டு போக கூடாது. When we get involved in something, we must get involved in it wholeheartedly. அது ஆண்டவருக்கு பிரியம். இன்னும் ஒரு முறை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே வாசித்த வசனம், மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம், Matthew chapter 22 verse 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். முழு மனதோடு தேவனை சேவித்தல், சர்விங் காட் ஹோல் ஹார்ட்டட்லி. ஜெபமனுமா. நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for speaking to us, O God. From the life of Paul, அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீர் பேசினதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Father, thank you for speaking to us from the life of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord. நாங்கள் முழு மனதோடு எதையும் செய்ய, அரைகுறையாய், half baked work, ஆண்டவரே half hearted involvement, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே, நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு முழு மனதோடு முழுமையாக எங்களை விட்டு கொடுத்து, டோட்டலா சரண்டர் பண்ணி, ஜீவபலியாய் எங்களை ஒப்பு கொடுத்து, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து, இதுவே நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வாசிக்கிறோமே, எங்களுடைய சரீரங்களை ஆண்டவர் நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சேவை செய்ய உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை எங்களிலே பெருகுவதாக, பிரசன்னம் அதிகம் பெருகுவதாக, வழிநடத்துதல் அதிகம் உண்டாவதாக என்று கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டோம் செய்தி மூலமாக இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் முழுமையும் அது உமக்கு தான் என்ற பாடலை பாடுவோம். இன் க்ளோசிங் அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். பாஸ்டர் ராபர்ட் ராய். சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்கு, தேவ திட்டத்தை செய்கிற ஒரு ஜனமாய் நாங்கள் இருப்பதற்கு, மீட்கப்பட்ட ஒரு சந்ததியாய் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். Thank you, Lord. தேவனே, என் தேவனே, என்னையே தருவீரே, உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறே, உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன், உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன்.
செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. உம் பணி செய்திடத்தான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடனும். என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடனும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், என் முழுமையும் உமக்கு தான் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்தருவீராக. We surrender completely, O God. என் முழுமையும் அது உமக்கு தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், புதிதாக்கும் புதிதாக்கும். என் ஜீவன் உமக்கு மட்டும் உம் சேவை செய்திடனும். என் ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடனும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். எனக்காக வாழாமல் எனக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கைகளில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபமணி முடிக்கலாமா? தகப்பனே, எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you and God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.